நமசிவாய. நமசிவாய அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்தூல பஞ்சாட்சரம். சிவாய நம சூட்சும பஞ்சாட்சரம். சிவய சிவ அதிசூட்சும பஞ்சாட்சரம். சிவ சிவ காரண பஞ்சாட்சரம். சி அதிகாரண பஞ்சாட்சரம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நமசிவாய அப்படிங்கிறது ஸ்தூல பஞ்சாட்சரம்னு சொல்றோம். இந்த ஸ்தூல பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது சிவபெருமான பற்றக்கூடிய ஒரு தருணம். நல்ல ஒரு தூண் இருந்தா மட்டும்தான் அந்த பில்டிங்கே பாத்தீங்கன்னா நிற்கும். அப்படி நாம பிடிக்கக்கூடிய அந்த கடவுள் நாம கரெக்டா அவருடைய திருவடியை பிடிச்சோம்னா தான் அடுத்தடுத்த நிலைகளுக்கு நாம போக முடியும். ஸ்தூலம். சூட்சமம் அவரை எப்படி பற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சூட்சமம் இருக்கு. அந்த சூட்சமத்தை நாம கத்துக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பக்குவப்படணும். சரி, பக்குவப்பட்டோம், சூட்சமத்தை என்னன்னு கத்துக்கிட்டோம். அதிசூட்சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிசூட்சமம் என்ன அப்படிங்கிற நிலையை அறியும் போது நாம எத்தனை பற்றுகளை நம்ம விடணுமோ அத்தனை பற்றுகளையும் விட்டுட்டு நாம பாத்தீங்கன்னா அதிசூட்சமத்தை நம்ம பிடிக்கிறோம். காரணம், இதற்கான காரணத்தாலதான் நாம இத்தனையும் செஞ்சுட்டு நாம உடல் ஆனது மறைந்தது. இதுதான் காரணம். என்ன காரணம்? இதற்காக தான் இந்த பூமியில இந்த வாழ்க்கை, இதற்காக தான் வாழ்ந்தோம். வாழ்ந்ததற்கான காரணத்தை நாம இங்க கொடுத்தாச்சு. அதிகாரணம், இவர் இன்னாரோட சேர்ந்தார், அது அதிகாரணம். அந்த அதிகாரணம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கறத எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் நான். சரி, ஓகே. இப்ப இந்த ஒவ்வொரு மந்திரத்துக்கும் நமச்சிவாய ஸ்தூல பஞ்சாட்சரம், சிவாய நம சூட்சும பஞ்சாட்சரம், சிவய சிவ அதிசூட்சும பஞ்சாட்சரம், சிவ சிவ காரண பஞ்சாட்சரம், சி அதி காரண பஞ்சாட்சரம் அப்படின்னு இந்த பஞ்சாட்சரங்களுக்கு உண்டான பெயர்களை நான் சொன்னேன். சரி, ஒவ்வொன்றத்தை பத்தியும் சொன்னீங்க. நமசிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவ சிவ, சி. இந்த நிலைகளை எல்லாம் அடையும் பொழுது நாம எம்பெருமானை எப்படியெல்லாம் பற்றுகிறோம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாமா? இப்ப